ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 3x3க்கு எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு ரோ இல்லை காலம் எடுத்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் யூஸ்வலாக பண்ணுவோம் ஆக்சுவல் மெத்தடில். அதுக்கான ஈஸியான ஷார்ட்கட் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 1 2 4 -1 3 0 4 1 0 இது அப்படியே காப்பி பண்ணியாச்சா? இங்கே பாருங்க, இப்போ இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். 1 -1 4, அடுத்த காலம் வந்து 2 3 1 இப்படி காப்பி பண்ணிக்கோங்க. எந்த 3x3 கொடுத்தாலும் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸோட டயகனல் வேல்யூஸ், அதாவது இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து இந்த 3 நம்பரை இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இங்க 2 தான் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, இதை கனெக்ட் பண்ண முடியாது. 3 எலிமெண்ட் வர்ற பிளேஸ்ல இப்படி இந்த நம்பர்ஸ் இந்த 3 பேருக்கும் இப்படி நம்மளால லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும் ஈஸியா. அவங்கள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் பண்ண போறோம். மல்டிபிள் பண்றதுக்கு இப்போ இந்த லைன்ஸ்ல இருக்க எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணுங்க. 1 × 3 3, 3 × 0 0 ஆயிடும். அடுத்து 2 × 0 0, 0 × 4 0 ஆயிடும். அடுத்த எலிமெண்ட் 4 × -1 -4, -4 ஒன்றும் -4 தான், அப்போ -4ன்னு எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எப்படி மேலே முதல் 3 எலிமெண்ட்ல இருந்து லைன் போட்டோம், அதே மாதிரி கீழே முதல் 3 எலிமெண்ட்ல இவங்க 3 பேர்ல இருந்து லைன் போடுங்க. ஸோ இந்த 3 நம்பர் இப்படி கனெக்ட் ஆகும், இந்த 3 நம்பர் கனெக்ட் ஆகும், இந்த 3 நம்பரும் கனெக்ட் ஆகிடும். இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியது தான். இங்கே பாருங்க, 4 3s are 12, 12 4s are 48. அப்போ இங்கே 48 கிடைக்கும். 1 0 1 0 இருக்கிறதுனால இந்த வேல்யூ கண்டிப்பா 0 தான். இதுவும் 0 -1 2 0 இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணா 0ன்னு கிடைச்சிரும். இப்போ இதுல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல பாருங்க -4 இருக்கு, இங்க -48 இருக்கு. ரெண்டத்தையும் ஆட் பண்ணா -52 கிடைக்கும். இதுதான் உங்களோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. இப்போ இதே கொஸ்டினை ஆக்சுவல் மெத்தட்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இதே கொஸ்டினை ஆக்சுவல் மெத்தட்ல போட்டாலும் அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிளேஸ் வேல்யூவோட சிம்பிள் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான் நம்மளோட பிளேஸோட சிம்பிள்ஸ். இதில் ஏதாவது ஒரு ரோவோ இல்லை ஏதாவது ஒரு காலமோ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 1ஓட பிளேஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் தான் அதோட சைன். அப்போ +1ன்னு எழுதிட்டு இந்த 1 இருக்கிற ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிடணும். இப்போ இந்த 1 இருக்கிற காலமையும் 1 இருக்கிற ரோவையும் இப்படி ஹைட் பண்ணிட்டா ரிமைனிங் பாருங்க 3 0 1 0ன்னு இருக்கா. அவங்கள தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். 3 0 1 0ன்னு எழுதிட்டு அடுத்த நம்பர் இங்கே 2, அவங்களோட பிளேஸோட சைன் வந்து மைனஸ், அப்போ -2 அப்படின்னு எழுதிட்டு இந்த -2 இருக்கிற காலமையும் -2 இருக்கிற ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா -1 0 4 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ -1 0 4 0 அப்படின்னு எழுதுவோம். கடைசியில் இங்கே இந்த கடைசி வேல்யூ வந்து 4, அதோட பிளேஸோட சைன் வந்து ப்ளஸ் தான். ஸோ +4 × எழுதி இந்த 4 இருக்க ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கு, -1 3 4 1 இருக்கு. இது இப்படி எழுதுவோம் நம்ம. எழுதிட்டு ஸோ இங்கே 1 ஃபர்ஸ்ட் இந்த டயகனல் மல்டிபிள் பண்ணணும் 0, அடுத்து மைனஸ் போட்டு இந்த டயகனல் மல்டிபிள் பண்ணா அதுவும் 0 தான். ஸோ -2 × இங்கேயும் இது 0 தான் வருது, -4 × 0வும் 0 தான், +4 × இங்கே ரிமைனிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா -1 × 1 -1 மைனஸ் போட்டுட்டு 4 3s are 12 நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் -13 வந்து 4 கூட மல்டிப்ளானா -52. பாருங்கள், நம்மளுக்கு ஷார்ட்கட்லேயும் அதே -52 தான் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் எது கொடுத்தாலும் இந்த ஷார்ட்கட்டில் போட்டால் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ரோலையாவது காலமையாவது அதிகமாக ஜீரோஸ் இருக்கா பாருங்க. அப்படி பார்த்தா இந்த காலமில் அதிகமாக ஜீரோஸ் இருக்குல்ல, அப்போ இந்த காலமை நம்ம வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் பண்ணி பேசிக் மெத்தடில் கூட போடலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 4க்கு மட்டும் பண்ணால் போதே, நான் ரிமைனிங் 2 எலிமெண்ட் 0வாக இருக்கிறதுனால இப்போ த்ரூ இந்த காலம் 3ல பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 4 × 4 இருக்கிற இந்த ரோவையும் காலமையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா -1 3 4 1 மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் 2 எலிமெண்ட்டை நம்ம பண்ணவே தேவையில்லை, நான் 0 கூட மல்டிபிள் ஆகிறதுனால அது கண்டிப்பாக 0 தான் இருக்கும். இந்த நம்பரோட பிளேஸ் வேல்யூ ப்ளஸ் தான், ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 4 × 1 1s are 1, மைனஸ் போட்டு 4 3s are 12. அப்போ 4 × -13 =
ஸோ மல்டிபிள் பண்ணால் -52ன்னு கிடைக்குது பாருங்கள். இது வந்து நார்மல் வே. இந்த மாதிரி நிறைய ஜீரோஸ் இருந்தால் இப்படி பண்ணலாம். சப்போஸ் ஜீரோஸ் கம்மியாக இருந்தால் இந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து நமக்கு நிறைய டைமை எக்ஸாமில் சேவ் பண்ணி தரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.